ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான ரோட்டு கடை தக்காளி சாதம் செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ அரிசியை ஊற வச்சுக்கலாம். அடுத்து பொடியாக கட் பண்ண 5 மீடியம் சைஸ் தக்காளி, 5 பச்சை மிளகா, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, 2 வரமிளகா, பொடியாக கட்டின 2 பெரிய வெங்காயம், ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 லவங்கம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு 100 கிராம் சமையல் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்ச பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கத்தை சேர்த்து 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது கடலைப்பருப்பும் நல்லா ப்ரௌனாக பொரிஞ்சிடுங்க. அடுத்து 2 வரமிளகாவை சேர்த்து 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பொடியாக கட் பண்ண தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளி பழமாக சேர்த்துக்குங்க, அப்போ தான் சாதம் நல்லா டேஸ்ட்டாக வரும். அடுத்து 4 பச்சை மிளகாவை சேர்த்து 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் ஒரு கையளவு கொத்தமல்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் 1 கப் புழுங்கல் அரிசிக்கு 2 கப் தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடியை போட்டு மூடி இது அப்படியே கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை 1க்கு 2 வாட்டி கழுவி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி எல்லாத்தையும் சேர்த்ததும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடியை போட்டு மூடி ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இது நல்லா கொதி வரட்டும். இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடியை போட்டு மூடி 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், தண்ணி பாதி அளவு வற்றி வந்துடுச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மூடியை போட்டு மூடி 15 நிமிஷம் அப்படியே தம்மில் இருக்கட்டுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம சாதம் நல்லா தம் ஆயிடுச்சு. இப்போ இது மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். சாதம் பாருங்கள் இப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குது. நம்ம தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லியை தூவி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ
இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான ரோட்டு கடை தக்காளி சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க. தக்காளி கூட வடையோ இல்லை இந்த மாதிரி முட்டை வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா சூப்பரா இருக்குங்க. தக்காளி சாதம் செய்ய தெரியாதுன்னு கூட நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியா செஞ்சு அசத்துவீங்க. இந்த ரெசிபி வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.